Hi, welcome to the squad. This is Logic IO and the saga continues. இன்னும் முடிய மாட்டேங்குது. ஸோ இந்த வீடியோவில் என்னென்னா 3 கொஷின் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் 3 கொஷின் தான். ஸோ முடிஞ்சளவு சீக்கிரமாக முடிச்சிடுவோம். இந்த மந்த்துக்குள்ளே முடிக்க பார்க்குறேன். ஓகே, இன்னும் அடுத்த இது வரல இல்லையா? ஸோ இது முடித்தாலும் அடுத்து வேறு எதுவும் இல்லை. ஸோ பேசல போகிறோம். ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வாசிச்சிருவா. The average of 13 papers is 40. The average of first 7 papers is 42 and the last 7 papers is 35. What are the total marks obtained in the 7th paper? So first clue எல்லாம் இருக்குல்ல, என்னென்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம். Average of first 13 papers is 40 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Average of firstல 13 papers is 40. ஸோ இந்த இடத்துல பேப்பர்னு அவங்க சொல்கிறது ஒரு எக்ஸாம் பேப்பர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆன்சர் ஷீட். அதில் 13 பேப்பர் இருக்குது மொத்தமாக. அண்ட் அந்த 13 பேப்பரில் பார்க்குறப்ப ஆவரேஜாக 40 மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அந்த டோட்டலாக இருக்கிற 13ல் ஆவரேஜாக பார்க்குறப்ப 40 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு 7 பேப்பர்ஸ் இருக்குது இல்லையா, ஆர்டரில் இருக்குது 13. அதில் மொதல் 7 பேப்பர்ஸில் பார்த்தீங்கன்னா அதோட ஆவரேஜ் 42 இருக்குது. ஓகே, அண்ட் லாஸ்ட் 7 பார்த்தீங்கன்னா அதோட ஆவரேஜ் 35 இருக்குது. ஓகே, 7th பேப்பரில் எவ்வளோ மார்க்கு அப்படிங்கிறது தான் அவங்க கேட்குறாங்க. ஸோ இப்போ டோட்டலாக இருக்கிறது 13 தான். ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு 7 லாஸ்ட்டு 7ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நடுவில் இருக்கிறது ரெண்டு, இங்கே இருக்கிற ஆவரேஜ்லேயும் கன்சிடர் ஆகுது, அங்கே இருக்கிற ஆவரேஜ்லேயும் கன்சிடர் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ நாங்கள் பார்த்தோன்னா இப்போ 1 2 3ன்னு சும்மா எழுதுகிறேன். ஓகே, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக எழுதுறேன், நீங்கள் இதெல்லாம் பண்ண வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 7 இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு 7க்கு உங்களுக்கு ஆவரேஜ் 42ன்னு வருது. அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் 7 இருக்கு இல்லையா, இந்த லாஸ்ட் 7லேயே அந்த 7 வரும். இதில் ஆவரேஜ் 35 அப்படின்னு வருது. அண்ட் டோட்டலாக பார்த்தோன்னா அதுக்கு ஆவரேஜ் 40 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகே, இதுதான் கொடுத்துருக்கிற செனாரியோ. இப்போ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஆவரேஜில் டீல் பண்ணாமல் நம்மளுக்கு கேட்டிருக்கிறது ஆக்சுவலாக என்ன கேட்டிருக்காங்கன்னா மார்க்ஸ் அப்டைன்ட் எவ்வளோன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க ஆக்சுவல் ஒரு வேல்யூவாக கேட்குறாங்க. ஆவரேஜ் மாதிரியான ஒரு அப்ஸ்ட்ராக்ட் விஷயமா இல்லை, ஒரு வேல்யூவாக கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், டோட்டல் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு 7ஓட டோட்டல் கண்டுபிடிச்சிட்டு, இந்த லாஸ்ட் 7ஓட டோட்டல் கண்டுபிடிச்சிட்டு, அப்புறம் எல்லா நம்பர்ஸோட டோட்டலையும் மொத்தமாக சேர்ந்து கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் ஸ்டெப் நம்பர் 1. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இண்டிவிஜுவல் டோட்டல்ஸ் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு 7 அண்ட் லாஸ்ட் 7, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா இந்த 7 மட்டும் 2 வாட்டி இருப்பாப்ல. ஓகே, ஸோ 7 மட்டும் 2 வாட்டி இருக்கும். அண்ட் இந்த டோட்டலில் பார்த்தீங்கன்னா 7 ஒரு வாட்டி தான் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 7th பேப்பரோட மார்க் என்ன அப்படின்னு சொல்லி கிடச்சிரும். இதுதான் ஐடியா. ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு டோட்டலாக 13 பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா, அண்ட் அந்த 13 பேப்பர்ஸில் ஆவரேஜ் 40. ஓகே, ஸோ 13 into 40ன்னு போடுறப்ப அந்த 13 பேப்பரில் இருக்கிற எல்லா மார்க்கோட சம் என்னவோ அது நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ 13 into 4னா 4 3s are 12, ரிமைனிங் 1, 4 1 is 4, 5 அப்படி பார்த்தீங்கன்னா 520. ஸோ இதுதான் டோட்டல் மார்க்ஸ் ஆஃப் 13 பேப்பர்ஸ். ஓகே, மொத்தமாக இருக்கிற அந்த 13 பேப்பரில் இருக்கிற எல்லாரோட மார்க்கையும் கூட்டினீங்கன்னா அது 520 அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ இந்த ஃபஸ்ட்டு 7 எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 7ல் பார்த்தீங்கன்னா 7 பேர், ஆப்வியஸ்லி ஃபஸ்ட்டு 7. அண்ட் அதில் ஆவரேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 42. ஸோ 7 into 42. ஸோ இது என்னன்னு பார்ப்போமா, 42 into 7னா 7 2s are 14, ரிமைனிங் 1, 7 4s are 28, 28 plus 1 29, 294. ஓகே, இது டோட்டல் மார்க்ஸ் ஆஃப் 7 பேப்பர்ஸ். ஓகே, 7ன்னு சொல்லக்கூடாதுல்ல, ஃபஸ்ட்டு 7. ஓகே, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அதே லாஸ்ட் 7க்கு 7 into 35. அப்போ 35 into 7னா 7 5s are 35, ரிமைனிங் 3, 7 3s are 21, 21 plus 3 24, 245. ஸோ இங்கே 245ன்னு வருது. இது டோட்டல் மார்க்ஸ் ஆஃப் 7 பேப்பர்ஸ். இது செகண்ட் கிடையாது, லாஸ்ட் 7. ஓகே, ஸோ இந்த 3ம் கிடைச்சிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன்.
இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறா என்ன வரும்? 294 + 245 அப்படின்னு வரும். அப்படின்னா அது வந்து 9, அதுக்கப்புறம் 13 ரிமைனிங் மீதி 1 போகும். ஸோ 539 வருது. ஓகேவா? அண்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த ஃபர்ஸ்ட் 7லையும் 7 வருது, செகண்ட் 7லையும் 7 வருது அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த 539, அதாவது ஃபர்ஸ்ட் 7 அண்ட் லாஸ்ட் 7 ரெண்டுத்தோட சம்ல பாத்தீங்கன்னா டோட்டல் சம் இருக்கும். டோட்டல் ஆஃப் 13 இருக்கும், பிளஸ் அதோட சேர்ந்து செவன்த் பேப்பரோட மார்க் வந்து எக்ஸ்ட்ராவா இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 தடவை மற்ற எல்லா நம்பர்ஸும் மற்ற எல்லா பேப்பரும் ஒரு வாட்டி இருக்கு, 7 மட்டும் 2 வாட்டி இருக்குது. அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டோட்டலா இருக்கிற 13 அதோட வேல்யூ பிளஸ் ஒரு செவன்த் பேப்பரோட வேல்யூ மட்டும் எக்ஸ்ட்ராவா இருக்குது. அண்ட் நம்மளுக்கு என்ன தெரியும், டோட்டலா இருக்கிற 13 பேப்பர்ஸோட வேல்யூ வந்து 520ன்னு தெரியும். அப்போ பிளஸ் இது என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்து 539. அப்போ எப்படி கண்டுபிடிப்பீங்க? 530லேருந்து 520 நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ண போறீங்க. அது உங்களுக்கு என்ன கொடுக்கும்? 19ங்கிற வேல்யூவை கொடுக்கும். ஸோ அந்த செவன்த் பேப்பரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 19. ஓகேவா? செவன்த் பேப்பர் வந்து அந்த மார்க்ஸ் அப்டெயின்ட் இன் செவன்த் பேப்பர் வந்து 19 மார்க்ஸ். இது ஆக்சுவலி சிம்பிளான கொஸ்டின் தான், அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் கிடையாது. உங்களுக்கு எதனால் இப்படி பண்ணணுங்கிறது புரியுறோங்கிறதுனால தான் நான் இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் எழுதிலாம் காமிச்சிருக்கேன். பட் நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து டோட்டலாக எல்லா மார்க்ஸையும் கூப்பிட்றப்ப எவ்வளோ சம் வருது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் 7க்கு எவ்வளோ, லாஸ்ட் 7க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சு அதை ஆட் பண்ணிவிட்டு டோட்டல்லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த செவன்த் பேப்பரோடது கிடைச்சிரும். இது எப்படி கிடைக்கிது அப்படின்னா இந்த செவன்த் வந்து ரெண்டுத்துலையும் காமனாக இருக்குங்கிறதுனால கிடைக்குது. ஓகேவா? இந்த கொஸ்டின் புரிஞ்சிச்சா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இது ஒரு ப்ராபபிலிட்டி கொஸ்டின். இன் அ பாக்ஸ் தேர் ஆர் 10 ஆப்பிள்ஸ். ஒரு பாக்ஸில் 10 ஆப்பிள்ஸ் இருக்குது. 2 out of 5 ஆஃப் த ஆப்பிள்ஸ் ஆர் ராட்டன். 2 out of 5ங்கிறது வந்து அந்த டோட்டலில் 2 out of 5ங்கிற ஃப்ராக்ஷன் வந்து ராட்டனாக இருக்குது, கெட்டு போயிடுச்சு, அழுகிடுச்சு. இஃப் 3 ஆப்பிள்ஸ் ஆர் டேக்கன் அவுட் ஆஃப் த பாக்ஸ், வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தெம் இஸ் ராட்டன்? நான் அந்த டப்பாலேருந்து 3 ஆப்பிளை எடுக்கிறேன், இதில் அட்லீஸ்ட் ஒன்னாவது அழுகி போன ஆப்பிளாக இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் என்ன, ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கிறது தான் வந்து கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 10 ஆப்பிள்ஸ் இருக்குதா? டோட்டலாக 10 ஆப்பிள்ஸ் இருக்கு. இதில் 2/5 வந்து ராட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2/5ங்கிறது ஃப்ராக்ஷன். ஆக்சுவலாக நம்பர் கணக்கில் எத்தனை ஆப்பிள் கெட்டு போயிருக்கு அப்படிங்கிறத முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? 2/5 இன்டூ டோட்டலாக 10 இருக்குது அப்படின்னு போட்டிங்கன்னா 5 1 5 5 2 10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஆப்பிள்ஸ். அப்போ அதில் அழுகி போயிருக்கிறது 4 ஆப்பிள். ஓகே, ஸோ ராட்டன் பார்த்தீங்க அப்படின்னா 4. டோட்டலாக 10 இருக்கு, அதில் ராட்டன் ஆப்பிள் 4. இங்கே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அட்லீஸ்ட் 1 ராட்டன் ஆப்பிள் வரணும். இந்த அட்லீஸ்ட் 1 ராட்டன் ஆப்பிள் கிடைக்கிறதுக்கு நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒரே ஒரு ராட்டன் ஆப்பிள் கிடைக்குது, ப்ளஸ் 2 ராட்டன் ஆப்பிள் கிடைக்குது, ப்ளஸ் 3 ராட்டன் ஆப்பிள் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு 3 இண்டிவிஜுவல் ப்ராபபிலிட்டி நீங்கள் கண்டுபிடிச்சு அதை 3த்தையும் ஆட் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா நீங்கள் 3 ஆப்பிள் டோட்டலாக எடுத்திருக்கீங்க. 3 ஆப்பிள் டோட்டலாக எடுக்கிறப்ப என்னெல்லாம் சாத்தியம் இருக்குது? 0 ராட்டன் ஆப்பிள்ஸ் பாசிபிள். 3மே நல்ல ஆப்பிளாக இருக்கிறது பாசிபிள். ஏன்னா இங்கே டோட்டலாக 10 ஆப்பிள், அதில் 4 தான் கெட்டு போனது. ஸோ 6 ஆப்பிள் நல்ல ஆப்பிள் இருக்குது. ஸோ நீங்கள் 3 ஆப்பிள் எடுக்கிறப்ப அந்த 3மே வந்து நல்ல ஆப்பிளாக இருக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குது. ஸோ 0 ராட்டன் ஆப்பிள்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா 1 ராட்டன் ஆப்பிள் வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா 2 ராட்டன் ஆப்பிள் வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா 3 ராட்டன் ஆப்பிள் வரலாம். இதுதானே டோட்டலாக இருக்கிற ப்ராபபிலிட்டிஸ். டோட்டலாக வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா 1 ராட்டன் ஆப்பிள் வராமல் இருக்கலாம், 1 ராட்டன் ஆப்பிள், 2 ராட்டன் ஆப்பிள், 3 ராட்டன் ஆப்பிள். இதுதான் வந்து பாசிபிள். ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா அட்லீஸ்ட் 1 ஆப்பிள் இஸ் ராட்டன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட்னா மினிமம், அட்லீஸ்ட் ஒரு ராட்டன் ஆப்பிள் ஆச்சு இருக்கணும் அப்படின்னா அது மினிமம் தான். அதுக்கு மேலே இருக்கிறதையும் சேர்த்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே தர்றது அவங்களோட விருப்பம். அதுக்கு மேலே நம்மளுக்கு ராட்டன் ஆப்பிள் கிடைக்கிறது நம்மளோட நேரம். பட் அட்லீஸ்ட் 1 ஆச்சு கிடைக்குதா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ அப்போ அட்லீஸ்ட் 1ங்கிறதுல இந்த லாஸ்ட்ல இருக்கிற 3மே வரும். அட்லீஸ்ட் 1, 2 ராட்டன் ஆப்பிள் வந்தாலும் அது அட்லீஸ்ட் 1ங்கிற கேட்டகரியில் வரும். 3 ராட்டன் ஆப்பிள் வந்தாலும் அது அட்லீஸ்ட் 1ங்கிற கேட்டகரியில் வரும். ஸோ இது 3மே வந்து
பாசிபிள். ஸோ இது மூணுமே நடக்கிறதுக்கான இண்டிவிஜுவல் ப்ராபபிலிட்டி என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அது மூணுத்தையும் ஆட் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். பட் நம்ம இதை இப்படி பண்றது வந்து கொஞ்சம் டைம் கன்சூமிங்கான ப்ராசஸ். ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன, 2 என்ன, 3 என்னன்னு சொல்லிட்டு ஒன்னொன்னும் பண்றது டைம் கன்சூமிங்கான ப்ராசஸ். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்றோம், காம்ப்ளிமெண்ட்ரி மெத்தடை யூஸ் பண்றோம். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்னா, சம் ஆஃப் ஆல் த ப்ராபபிலிட்டிஸ் வந்து எப்பயுமே 1 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியுமா? எல்லா இப்போ ஒரு காயினை டாஸ் பண்றோம், அது ஹெட் வர்றதுக்கு 0.5 ப்ராபபிலிட்டி இருக்கு, டெய்ல் வர்றதுக்கு 0.5 இருக்கு. அண்ட் அது ஹெட் டெய்ல் தவிர வேற எதுவும் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. காயினுக்கு 2 பக்கம் தான். ஸோ அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 1ங்கிறது கிடைக்குது. ஸோ சம் ஆஃப் ஆல் ப்ராபபிலிட்டிஸ் வந்து எப்பயுமே 1 தான். ஸோ இங்க இருக்கிற டோட்டலா இருக்கிற பாசிபிலிட்டிஸ் எல்லாமே இந்த 4. அண்ட் இதோட இதோட இண்டிவிஜுவல் ப்ராபபிலிட்டி, இந்த 4 நடக்கிறதுக்கான இண்டிவிஜுவல் ப்ராபபிலிட்டியை கண்டுபிடிச்சு நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 தான் கிடைக்கும். ஏன்னா டோட்டல் ப்ராபபிலிட்டி 1 நம்மளுக்கு தெரியும். அப்ப இது மூணுத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா இந்த ஃபர்ஸ்ட் 1 இதை மட்டும் கண்டுபிடிச்சு நான் அதை 1ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு மிச்சம் இருக்கிறதோட ப்ராபபிலிட்டி கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இது வந்து பேசிக் கான்செப்ட் ஆஃப் ப்ராபபிலிட்டி தான். பட் அகைன் நான் ரிவைஸ் பண்றேன்னு வச்சுக்கலாம். டோட்டல் ப்ராபபிலிட்டி 1ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். இந்த சம் ஆஃப் ஆல் 3 ப்ராபபிலிட்டிஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா இந்த 1 மட்டும் கண்டுபிடிச்சு இதுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்துட்டா போதும். அதாவது 1 மைனஸ் அந்த வேல்யூ அப்படிங்கிறத நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதுதான் நம்மளுக்கு ஆன்சரா வரும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அந்த இது பார்க்கலாம். 0 ராட்டன் ஆப்பிள்ஸ் வரணும். நம்ம வந்து 3 டிராஸ் பண்றோம். 3 டிராஸ்னா என்ன, 3 தடவை அந்த பேஸ்கெட்ல அந்த பாக்ஸ்ல இருந்து ஆப்பிள் எடுக்கிறோம். அந்த 3 தடவையுமே நம்மளுக்கு நல்ல ஆப்பிளா வர்றதுக்கான வாய்ப்பு என்ன அப்படிங்கிறது தான். ஸோ 4 ராட்டன் ஆப்பிள்ஸ்னா குட் ஒன்ஸ் எத்தனை இருக்கு? 10 - 4 6 இருக்குது. அப்ப ஃபர்ஸ்ட் தடவை நம்ம எடுக்கிறப்ப நம்மளுக்கு குட் ஆப்பிள் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? 6/10. டோட்டலா 10 இருக்கு, அதுல 6 வந்து குட் ஆப்பிள்ஸ். ஸோ 6/10 தான் ப்ராபபிலிட்டி மல்டிப்ளைட் பை. அண்ட் ஏன்னா நம்ம 3 ஆப்பிள் எடுக்கிறோம். ஸோ இது வந்து மொதல் ஆப்பிள் எடுக்கிறதுக்கு 6/10. ரெண்டாவது ஆப்பிள் எடுக்கிறப்ப மொதல் ஆப்பிள் வந்து நம்ம மூணுமே குட் ஆப்பிளா எடுக்கிறதுக்கான சாத்தியம் பார்க்குறோம். ஸோ மொதல் ஆப்பிள் நம்ம குட் ஆப்பிளா எடுத்துட்டோம். இப்போ ரெண்டாவது ஆப்பிள் பார்த்தீங்கன்னா எடுக்கிறப்ப குட் ஆப்பிள்ஸ் வந்து 6க்கு பதிலாக 5 அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கு. ஏன்னா ஒரு ஆப்பிள் ஆல்ரெடி நம்ம எடுத்துட்டோம், அது குட் ஆப்பிள். ஸோ இப்போ ரிமைனிங் இருக்கிற குட் ஆப்பிள்ஸ் வந்து 5 தான். ஸோ 5 டிவைடட் பை டோட்டலாக இருக்கிறதுல இருந்து 1 குறைச்சிட்டோம். ஏன்னா ஒரு ஆப்பிள் நம்ம எடுத்துட்டோம். அப்போ டோட்டல் வந்து 9 அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. ஸோ 5/9 இன்டூ மூணாவது ஆப்பிள், அதுவுமே குட் ஆப்பிளா இருக்கணும். ஸோ ஆல்ரெடி 2 குட் ஆப்பிள்ஸ் எடுத்துட்டோம். ஸோ ரிமைனிங் வந்து 4 குட் ஆப்பிள்ஸ் தான் இருக்கு. ஸோ 4 டிவைடட் பை ஆல்ரெடி 2 ஆப்பிள் எடுத்துட்டோம். ஸோ 10 - 2னா 8. ஸோ இதுதான் வந்து எல்லாமே நல்ல ஆப்பிள், ஆல் குட் ஆப்பிள்ஸ் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம். 5 - 1 is 5, 5 2s are 10, 1 2, இது வந்து 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 3/18 அப்படின்னு சொல்லிட்டு வருதா? நான் திரும்ப கூட கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம். 1/3 6 are 18. ஓகே, ஸோ 1/6 அப்படிங்கிறது தான் இதோட ப்ராபபிலிட்டி. 1/6னா என்ன அர்த்தம்? இதுக்கு என்னன்னா நீங்க எடுக்கிற 3 தடவையுமே உங்களுக்கு நல்ல ஆப்பிள் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா 1/6. இதை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண வேண்டாம், பாயிண்ட்டுக்கெல்லாம் கன்வெர்ட் பண்ண வேண்டாம். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இதோட காம்ப்ளிமெண்ட். ஏன்னா அட்லீஸ்ட் 1 ராட்டன் ஆப்பிள் ஆச்சு வரணும். அப்போ 1 - 1/6 தட் இஸ் ஈக்குவல் டு, இது எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 6/6ன்னு வரும், -1/6ன்னு வரும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/6. ஓகே, ஸோ 5/6 தான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நீங்கள் 3 ஆப்பிள் எடுக்கிறப்ப அட்லீஸ்ட் 1 ராட்டன் ஆப்பிள் வர்றதுக்கு இதுதான் வந்து ப்ராபபிலிட்டி. ஓகே, இது சிம்பிளான கொஸ்டின் தான், காம்ப்ளிகேட்டட் கிடையாது. நம்ம ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சு போகிறோம். ஏன்னா இதுதான் வந்து சிம்பிள், டக்குன்னு முடியும். அதுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ராட்டன் ஆப்பிள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. ஒரு ராட்டன் ஆப்பிள் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா 4/10. ஓகே, மிச்சம் ரெண்டும் நார்மல் ஆப்பிள். மிச்சம் ரெண்டும் நார்மல் ஆப்பிள்னா அது 6/9 இன்டூ 5/8 எப்படின்னு போடணும். இது வந்து ஒரு ராட்டன் ஆப்பிள் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. அதே மாதிரி 2 ராட்டன் ஆப்பிள் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. அப்படின்னா அது 4/10 இன்டூ ரெண்டாவது வந்து 3/9 இன்டூ இன்னொன்று வந்து நல்ல ஆப்பிள் கிடைக்கணும். அப்படின்னா அது 6/8 அப்படின்னு சொல்லி போடுவீங்க. இது வந்து 2 ராட்டன் ஆப்பிள் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. இதே மாதிரி 3 கண்டுபிடிச்சிட்டு இந்த 3மே கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரப்போகுது. பட் அதை விட இது ஒரு சிம்பிளரான அப்ரோச், ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதனால தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் ஆக்சுவலி ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்.
என்ன அப்படின்னு வச்சிடுறேன். த டிஃபரன்ஸ் பிட்வீன் அ 2 digit நம்பர் அண்ட் த நம்பர் அப்டைன்டு பை இன்டர்சேஞ்சிங் த டிஜிட்ஸ் இஸ் 36. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டிஜிட்ஸ்? ஓகே, முதல்ல ஒரு 2 digit நம்பர் இருக்கு. அந்த 2 digit நம்பரை திருப்பி போடுறாங்க, அந்த டிஜிட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்றாங்க. அப்போ அந்த ரெண்டு நம்பருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 36. அப்போ அந்த இண்டிவிஜுவல் டிஜிட்ஸோட டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது நீங்கள் இப்படி எல்லாம் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. அப்ரோச் பண்ணுங்க, ஆன்சர் ஈஸியாக வந்துடும். இந்த 2 digit நம்பரோட டிஜிட்ஸ் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஒரு 2 digit நம்பர் எக்ஸ் அண்ட் ஒய் இருக்குன்னா அது எந்த ஃபார்மெட்டில் இருக்கும்? 10x + y அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குமா? இப்போ வந்து 23ங்கிற நம்பர்னா அதுக்கு என்ன அர்த்தம்? 2 × 10 + 3 அப்படிங்கிறது தானே அர்த்தம். அந்த டிஜிட்ஸ் வந்து 2,3னா அது 23 எப்படி ஃபார்ம் ஆகுது? 2 × 10 + 3 அப்படிங்கிறது மாதிரி தானே ஃபார்ம் ஆகுது. ஸோ 10x + y அப்படிங்கிறது தான் அந்த நம்பர்னு வச்சுக்கலாம். அண்ட் அதை திருப்பி போட்டு ஃபார்ம் ஆகிற நம்பர் வந்து 10y + x அப்படின்னு இருக்க போகுது. இப்போ 32 அப்படின்னா 3 × 10 + 2 அப்படின்னு ஆகும்ல. ஸோ அதே மாதிரி 10y + x அப்படின்னு ஆக போகுது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ். அப்போ 10x + y - 10y + x இந்த ப்ராக்கெட்டில் போட்டு ஞாபகம், சும்மா நடுவில் மைனஸ் போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாயிரும். இந்த ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து 36 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ 10x + y - 10y - x = 36. அப்போ இதை நீங்கள் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறப்ப 10x - xனா 9xன்னு ஆயிரும். +y - 10y அப்படின்னா -9y அப்படின்னு ஆயிரும். = 36. அப்போ 9ங்கிறது காமனாக எடுத்தீங்கன்னா என்ன? x - y = 36. இங்கே பாருங்க, அவங்க என்ன கேட்டிருக்காங்க? டிஃபரன்ஸ் பிட்வீன் த டிஜிட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. எக்ஸ் ஒய் தான் நம்ம அசியூம் பண்ண டிஜிட்ஸ். ஸோ இந்த x - yங்கிறது தான் அதுக்கான ஆன்சராக இருக்க போகுது. ஸோ x - y = 36 / 9, அது வந்து 4. ஸோ அந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டிஜிட்ஸோட ஆன்சர் வந்து 4. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். பட் இந்த 2 digit நம்பர்னா இந்த ஃபார்மேட்டில் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சா போதும். இப்படி யோசிக்காம xy ஒரு 2 digit நம்பர், yx ஒரு 2 digit நம்பர், xy - yx = 36ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு சால்வே ஆகாது. ஏன்னா மல்டிப்ளிகேஷனில் வச்சிருக்கீங்க, தப்பு சால்வே ஆகாது. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் மட்டும் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். 3 கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த 2வது கொஸ்டின் ப்ராபபிலிட்டி கொஸ்டின் ரொம்ப முக்கியம். ஸோ புரியல அப்படின்னா இன்னொருக்கா திரும்ப பாருங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோலையும் வந்து இன்னொரு ப்ராபபிலிட்டி கொஸ்டின் இருக்குது. அதையும் இதே ஃபார்மேட்டில் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அப்படி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரியும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தரா.